இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் இறுதிப் போட்டியை காண சென்னை பெசன்ட் நகரில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு காட்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு காட்சியானது பெசன்ட் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரசிகர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சாம்பியன் டிராஃபிஸ் தொடரின் இறுதிப் போட்டி இந்தியா நியூசிலாந்து அணிகள் என்பது இன்று இறுதிப் போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. துபாயில் இருக்கக்கூடிய சர்வதேச அரங்கிலிருந்து இந்தியா நேரப்படி 2:30 மணிக்கு இந்த போட்டிகள் என்பது தொடங்க உள்ளது. இதுவரை விளையாடிய இந்திய அணி 4 போட்டிகளும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. நியூசிலாந்து அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று நடக்கக்கூடிய இந்த போட்டியில் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பெரும் ஆவலோடு பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை ஒளிபரப்பு செய்வதற்காக, அதாவது சென்னை பெசன்ட் நகரில் கடற்கரையில் பொதுமக்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக 30 அடியில் LED திரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவாக சேர்ந்து நேற்று இரவிலிருந்து தொடர்ச்சியாக தற்போது வரை அந்த பணிகள் என்பது நடைபெற்றிருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு ஊர்கள் காலையிலிருந்து அந்த பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மணல் பரப்பை மக்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக முழுமையாக காலையிலிருந்த 2 டிராக்டர்கள் மூலமாக இங்கு முழுமையாகவே இந்த மைதானம் போல் இங்கே அந்த சமநிலையை படித்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 2 கோபுரங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கோபுரங்களிலும் காவல்துறை நின்று பார்ப்பதற்காகவும் ஏதாவது அசம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய 2 கோபுரங்களையும் 4 கேமராக்கள் என்பது வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பணிகள் என்பது இப்போ மும்முரமாகவும் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று 2:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த போட்டியை பார்ப்பதற்காக ரசிகர் ஒருவர் வந்திருக்கிறார். நாம் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இன்று இறுதிப் போட்டி இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் நடக்க இருக்கிறது. இந்த போட்டி 2 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப டஃப்பாக போகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து கிட்ட எப்போதுமே ஃபைனல்ஸில் வரும்போது ஒரு கொஞ்சம் அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான் இது. ரொம்ப டஃப்பாக போகும், கடைசி ஓவர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போச்சு, நம்ம கப்பு வினோம்னா சந்தோஷம் தான். சரி, அதே போன்று இங்கே மக்கள் பார்ப்பதற்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கு 30 அடியில் LED டிவிக்கள் கடற்கரை பக்கத்தில். இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2003 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கும்போது மெரினாவில் ஆரம்பித்தாங்க, பெசன்ட் நகரில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது அப்படியே தொடர்ந்துட்டே வருது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் ஸ்டாலின் ஆஸ் வெல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. நல்ல இதை பீச்சே பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க. இன்னும் உட்காரத்துக்கு கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா வயசானவங்கெல்லாம் உட்காந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. அதே போல இந்த பணிகள் என்பது காலையிலிருந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகள் 90% வரை இங்கே முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 10% பணிகள் மட்டுமே இங்கே இன்னும் இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள் முழுமையாக இந்த பணிகள் என்பது இங்கே முடிந்துவிடும். 2:30 மணிக்கு இந்த போட்டிகள் தொடங்கிய பிறகு பொதுமக்களுடைய வரக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும். நேரங்கள் செல்ல செல்ல பொதுமக்கள் என்பது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இரவு நேரங்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. ICC சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான இறுதிப் போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகரில் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.